அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய காணொளியில் நாம் காண விரும்புவது பரம்பொருள் விநாயக பெருமான் எவ்வாறு தோன்றினார் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த உலகின் முழு முதற் கடவுளாக இருப்பவர் பரம்பொருள் ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்கள். அவர் பூமியில் தோன்றியது ஒரு முறை. அவரது தாயான பார்வதி தேவி அவர்கள் பெரிய அழகான ஒரு நீரோடை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அதை கண்ட பார்வதி தேவி அவர்கள் குளிப்பதற்காக மிகுந்த ஆசை கொண்டார்கள். அப்போது அவர்கள் தனியாக வந்த காரணத்தினால் பாதுகாப்பிற்காக யாரும் இல்லாத இடத்தில் அந்த இடத்தில் பாதுகாப்பிற்காக தான் கொண்டு வந்திருந்த மஞ்சள் மற்றும் குங்குமம் போன்றவற்றை இந்த நீரோடையில் உள்ள சிறிது நீரில் நன்றாக குழைத்து ஒரு பெரிய அளவிலான ஒரு உருவம் ஒன்றை வடிவமைத்து தனது உள்ளங்கை மற்றும் நெற்றி பொட்டில் இருந்து அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தார். பிறகு அந்த வழியாக வருபவர்கள் அனைவரையுமே எச்சரித்து அந்த உருவமானது பார்வதி தேவியின் பாதுகாவலனாக அங்கு நின்று கொண்டிருந்தது. அங்கு வருபவர்கள் அனைவரையுமே எச்சரித்து இங்கு வராதீர்கள் என்று சொல்லி திரும்பி அனுப்பி கொண்டு இருந்தது. அப்போது பார்வதி தேவி அவர்கள் இரு கண்களிலும் தாய்மை பாசம் பரவப்பட்டு அவர் செய்த அந்த உருவத்திற்கு முழு உயிர் வந்தது. அப்படி தோன்றிய அழகான உருவமே நம் வணங்கும் பரம்பொருள் ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்கள். அப்போது நீண்ட நேரம் ஆகியும் தனது மனைவியான பார்வதி தேவி அவர்கள் காணவில்லை என்று சிவபெருமான் அவர்கள் கவலைப்பட்டு தேடிக்கொண்டிருந்தார். சிவபெருமான் அவர்கள் ஒரு வழியாக அவர் குளிக்கும் அந்த நீரோடையை நோக்கி வேகமாக வந்தார். சிவபெருமான் வெளியில் பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்கள் பரம்பொருள் சிவபெருமான் அவர்களை உடன் வந்திருந்த நந்தி தேவரையும் உள்ளே விடாமல் தடுத்து நிறுத்தினார். சிவபெருமான் அவர்கள் தான் பார்வதி தேவி அவர்கள் கணவன் சிவபெருமான் ஆவார் என்றும் இவர் என்னுடைய பாதுகாவலர் நந்தி தேவர் என்றும் இருவரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றும் ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்களிடம் ஸ்ரீ பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார். அதற்கு விநாயக பெருமான் அவர்கள் எக்காரணம் கொண்டும் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். பார்வதி தேவி அம்மாள் அவர்கள் எனக்கு கட்டளையிட்டுள்ளார், நான் உங்கள் வார்த்தையை மீற மாட்டேன், அதாவது அம்மாவின் வார்த்தையை மீறமாட்டேன் என்று ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்கள் கூறுகிறார். உங்களை அனுமதித்தால் தேவி அவர்கள் சொல்லிய வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும், வந்த வழி சென்று விடுங்கள் என்று எச்சரிக்கிறார் விநாயக பெருமான் அவர்கள். நீண்ட நேரம் ஆகியும் ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்கள் அவர்களை உள்ளே விடவில்லை. இதனால் கடும் கோபமடைந்த பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் விநாயக பெருமான் அவர்களிடம் கடும் சண்டையிட்டார். நந்தி தேவர் அவர்களின் கொம்புகள் விநாயக பெருமான் அவரின் வயிற்றை கிழிப்பதற்காக வேகமாக பாய்ந்தது. இதனால் கோபமடைந்த விநாயக பெருமான் அவர்கள் அனைவரையும் தனது அசுர பலத்தால் பதிலடி கொடுத்து நிலைகுலைய செய்தார். அங்கிருந்த சிவபெருமான் அவர்கள் இறுதியில் தான் உன்னிடம் மோதுவதற்காக ஆவலாக இருக்கிறோம், உன்னை அழிக்காமல் விடமாட்டேன் என்று மிகுந்த கோபம் கொண்டு தன் கையில் வைத்திருந்த பெரிய அளவிலான சூலாயுதத்தை எடுத்து விநாயக பெருமான் அவர்களின் தலையை குத்தி கீழே சாய்த்து விடுகிறார். இதனால் அந்த இடத்திலேயே துடிதுடித்து உயர்ந்து போகிறார் நமது விநாயக பெருமான் அவர்கள். அப்போது குளித்து முடித்துவிட்டு மேலே வந்த பார்வதி தேவி அம்பாள் அவர்கள், உங்களை யார் இவரை கொல்லச் சொன்னார்கள்? இவன் என் பாதுகாப்பிற்காக நான் உருவாக்கிய என் உருவம் ஆவான், நம்முடைய மூத்த பிள்ளையும் இவனே ஆவான். இன்று பார்வதி தேவி அம்மா அவர்கள் கதறி அழுது துடிக்கிறார்கள். அதை கண்ட சிவபெருமான் அவர்கள் படைக்கும் கடவுளான பிரம்மா அவர்களை உடனே அழைத்து நடந்தவற்றை எடுத்து கூறி இவனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். இதற்கு பிரம்மா அவர்கள் இவனுக்கு பார்வதி தேவி கையால் தோன்றிய விதம் கஜமுகனை அழிப்பதற்காக இவன் தோன்றியிருக்கிறான் என்று கூறுகிறார் பிரம்மா. மேலும் இவனுக்கு உயிர் கொடுப்பதற்காக இங்கே இருப்பவர்களை சிவபெருமான் அழைத்து வடக்கே தலை வைத்து படுத்து கொண்டிருக்கும் மனிதன் இல்லாமல் வேறு எந்த ஒரு உருவம், அதாவது விலங்கினங்கள் இருந்தாலும் அந்த தலையை வெட்டி கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிடுகிறார்கள். அப்போது அவர்கள் நீண்ட தூரம் சென்றவுடன்
ஒரு மரத்தின் அடியில் சிவபெருமானின் ஒரு பக்தர் உறங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவரை நெருங்கி ஒரு பெரிய ராட்சத யானையும் வடக்கு பக்கம் பார்த்தபடி தலை வைத்து படுத்து கொண்டிருந்தது. இதனை கண்ட அனைவரும் அந்த யானையின் தலையை வெட்டி மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தனர். அங்கு இறந்து கிடந்த உருவமான விநாயக பெருமான் அவர்களின் உடலில் பொருத்தினர். இப்போது மிகுந்த ஆர்வத்துடன் அங்கு ஒரு உயிர் எழுச்சி பெற்று அப்போதுதான் புதுப்பொலிவுடன் பரம்பொருள் விநாயக பெருமான் அவர்கள் தோன்றினார்கள். மேலும் விநாயக பெருமான் அவர்கள் இந்த யானை தலை பெறுவதற்கான உண்மை காரணத்தையும் சிவபெருமான் அவர்கள் அங்கு பார்வதி தேவி அவர்களிடம் ஆழமாக எடுத்துரைத்தார். கஜமுகன் என்ற மாபெரும் அசுரன் அங்கே உள்ள அனைத்து உயிர்களையும் பலமாக துன்புறுத்தி தினசரி கொடுமை செய்து வந்தான். மேலும் துன்புறுத்தி கொண்டு வந்திருந்தான். அந்த அசுரன் என்னை நோக்கி கடுமையான தவம் புரிந்தான். நிறைய வரங்களை பெற்றான். அதில் ஒரு வரமானது சாக வரமாகும். அப்படி ஒரு வேளை நான் சாக வேண்டும் என்றால் ஆண் பெண் இணையாமல் ஒரு உயிர் தோன்றி இருக்க வேண்டும். அவர் கையால் நான் உயிர் போக வேண்டுமென்று வேண்டிய வரங்களை சிவபெருமானான என்னிடம் பெற்றுக்கொண்டான். மேலும் அவன் மனித உருவம் கொண்ட மனிதனாக இருக்கக்கூடாது என்ற ஒரு வரங்களையும் மேற்கொண்டு பெற்றான் என பரம்பொருள் சிவபெருமான் அவர்கள் கூறுகிறார். அப்படி அவனை அழிப்பதற்காகவே விநாயக பெருமான் அவர்களை பார்வதி தேவி அவர்களின் கையால் உருவாக்கப்பட்ட யானை தலை போன்ற விலங்கு தலையினால் உருவாக்கப்பட்ட உருவமாக உன் உயிர் பெற்று இங்கே ஒட்டுமொத்த அகிலமும் போற்றும் முழுமுதற் கடவுளாக நம் முன்னால் தோன்றுகிறார் விநாயக பெருமான் அவர்கள் என்று கூறுகிறார் பார்வதி தேவி அவர்கள். மேலும் அவர்கள் தோன்றி இந்த பிறந்த நாள் இந்த நாளையை நாம் ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி என்று உலக மக்கள் அனைவராலும் வணங்குகிறோம். இவ்வாறு தான் நாம் பரம்பொருள் ஸ்ரீ விநாயக பெருமான் அவர்கள் தோன்றிய விதம் என்பதை பற்றிய இந்த ஆன்மீக தகவல். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு பகிர்ந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.